பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ சேதுனா இன்றைக்கி ஃபயர் மோட்டில் வந்து எல்லாரையும் செய்யுன்னு செஞ்சு விட்டுருக்கார். யாரை பாராட்டணும் யாரை கொட்டணும் அப்படின்றத கரெக்டாக பண்ணியிருக்கார். நம்ம கேட்கணும்னு நினைத்த கேள்விகளை நிறையா விஷயங்களை கேட்டிருக்காரு. ஜெஃப்ரியெல்லாம் எப்படி தட்டி வைக்கணுமோ அந்த மாதிரி தட்டி வச்சார். உங்களுக்குலாம் நான் பேசவே விரும்பலை. ஜெஃப்ரி நீ வெயிட் பண்ணு ஜெஃப்ரி, நம்ம அப்புறம் நாளைக்கு உன்னை தனியாக ரோஸ்ட் பண்ணணும், உன்னை தனியாக ஒரு ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜெஃப்ரியை எந்திரிக்கவே விடலை. அதே மாதிரி ராணவையும் செமையாக கலாய்ச்சி விட்டார். எப்படி சுற்றி விடணும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து பாட கற்றுக்கோங்க அப்படின்னு அவரை கலாய்ச்சதாகட்டும். விஷாலெல்லாம் நீலாம் என்ன கேப்டன், எவ்வளோ சொன்னால் நீலாம் திருந்த மாட்டேன், வேறு வழி இல்லாமல் இந்த சேனல்காரனுங்களும் உன்னை வச்சிட்டு இருக்கானுங்க, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற ரேஞ்சை அவரை வந்து கலாய்ச்ச விதமாகட்டும் சூப்பராக இருந்தது. அண்ட் சேச்சியோட ஆட்டம் ரொம்ப நாளாக ஓவராக இருந்தது. அப்பப்போ அந்நியனாக மாறிடுறாங்க, அப்பப்போ அம்பியாக இருக்கிறாங்க, திடீர்னு அப்படியே பாசமாக என் தும்பின்னு பாசத்தை காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட போய் நடிக்காதரா நீலாம் அப்படின்றது, இல்லை நீலாம் பெரிய மகா நடிகை, யோ போ அப்படின்னு கிண்டல் பண்ணுறது ஒவ்வொருத்தரும். ஸோ இந்த மாதிரி ஓவராக ஆட்டம் போட்டாங்க. அந்த வீட்டில் யாருமே பெருசாக அன்ஷிதாட்ட பேச யோசிப்பாங்க, ஐயோ இவகிட்ட போய் சண்டை போட்டு இவகிட்ட வாயை கொடுத்து யாரா வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட யாருமே பேச முடியாது. அவங்க மேலே தப்பே இருந்தாலும் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே இந்த பைத்தியக்காரிக்கிட்ட பேசுறதுக்கு, ஆமாம்மா நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பேசிட்டேம்மா, ரத்த கொதிப்புன்ற ரேஞ்சுக்கு நீ பேசாத, வாயை மூடுமான்னு நம்ம கிளம்பிடுவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை எப்போ பாரு சேதனை பாராட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். பட் இன்னைக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது பார்க்கும்போது. சேச்சியை வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டாரு. ஏம்மா நீ தானம்மா அந்த ஏஞ்சல் டாஸ்கில் அப்படியே நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னால் அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு பேசினியே, இன்றைக்கி என்னம்மா நீ பண்ணி வச்சுருக்கிற, ஒருத்தருக்கு கால் வலிக்குது அப்படின்றாங்க, அதை நீ கேட்க மாட்டேன்னா, இல்லை சார் அவங்க கை விட்டுருக்கு, இவ்வளோ இடம் இருந்தது சார், அவ்வளோ இடம் இருந்தது சார், அது எப்படிமா நீ டிசைட் பண்ணுற, அவங்க சொல்லும்போது நீ கேட்க மாட்டேற, ஆனால் அதுவே உனக்கு ஒரு வலிக்குது, உனக்கு கை வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் உனக்காக கேப்டன் வந்து பேசுவார், நீ போய் ரெஸ்ட் எடுக்க போவ, ரெஸ்ட் எடுத்துகிட்டு திடீர்னு வந்து டாஸ்க்குள்ளே வருவேன், நீ ஒரு விஷயத்த பண்ணுவேன், ஆனால் மற்றவங்க யாராவது பண்ணால் மட்டும் நடிக்கிறாங்க அப்படின்ற, உன் கண் மாடி ஒருத்தர் வழியில் துடிச்சிட்டு இருக்கா அப்போவும் நடிக்கிறான் அப்படின்ற உனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் இத்தனைக்கும் ஸ்கேன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்கள் ஒரு சிலர்லாம் அவரை மார்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க, என்ன பிஹேவியர் அதெல்லாம் எச்ச பிஹேவியர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அன்ஷியை வச்சு செஞ்சு விட்டார். சேச்சி அப்போ ஒரு அழுகையை போட்டு சிம்பத்தி கார்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன், இங்கே உட்காந்து இந்த அழுகிற சீன்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி செருப்பால் அடிக்காத குறையா மனுஷன் அப்படி ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்ஷிதா ஓவராக அந்த வீட்டில் ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்கள வந்துட்டு இப்போ நம்ம தீபக்லாம் பயங்கரமாக அஞ்சி மோலே அப்படின்னு அவங்கள பார்த்துக்கிறதுக்காகட்டும். இன்றைக்கி விஷால் அந்த காப்பெல்லாம் கலட்டி கொடுத்தார் இல்லையா, பார்த்துக்கோங்க தர்ஷிகா, அவர் போகும்போது அவருக்காக நீங்கள் வந்து அந்த மோதிரத்தெல்லாம் கொடுத்துட்டு போனீங்க, ஆனால் அந்த மனுஷன் உங்களுக்கு அப்போ ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை கூட கொடுத்து விடலை. ஆனால் இப்போ பாருங்கள் அன்ஷித்தைக்காக தன் கையில் இருந்த காப்பை கலட்டி கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலேயாவது சூதானமாக பொழைச்சிக்கோங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் விஷாலையும் சேர்த்து நான் செம்மையாக கேட்டு விட்டுறல, ஏய் உனக்கெல்லாம் பொம்பளை சோக்கு கேட்குதாடா, எதுக்காடா நீ அந்த டீமுக்கு போய் விளையாண்ட, நீ இருக்கிறது ரெட் டீமில், அப்புறம் எதுக்குடா பிங்க் டீமுக்காக போய் விளையாடிட்டு இருந்த, உங்ககிட்ட கல் கம்மியாக இருக்குன்றீங்க, ஆனால் உங்களுக்கு 2 பிக் பாஸ் முதலே அனௌன்ஸ் பண்ணுறாரு, 2 ரவுண்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எலிமினேட் ஆக்கப்படுவீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஓன் டீமுக்கு நீ சேர்க்காம நீ எதுக்கு போய் அங்கே விளையாடிட்டு இருந்த? நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ், அருண் அண்ட் விஷால் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. அப்படி ஸ்ட்ராங் பிளேயராக இருந்தால் ஓன் டீமில் அதை சேர்த்து உங்களுக்காகலாம் நீங்கள் விளையாடி இருக்கணும். உங்கள் டீமில் அனாதியாக பரிதாபமாக ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அவனும் கல்லை அள்ளிட்டு போனானே, நீங்கள் என்னடா பண்ணீங்க? அப்போ உங்கள் டீமுக்காக நீங்கள் விளையாடவே இல்லை, நீங்கள் போய் பிங்க் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? உங்கள்கிட்டலாம் என்னத்த விஷால் பேசுறது? வாரம் உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் நீ எல்லாம் கேட்க மாட்டேற, வேறு வழி இல்லாமல் சேனல் ப்ராடக்ட்டை ஏதோ ப்ரமோட் பண்ணணும் அவனுங்களும் உன்னை வச்சிருக்கானுங்களா? உங்கள்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? போன வாரம் தான் நம்மகிட்ட அவ்வளோ சொன்னேன், என்டர்டைன்மெண்ட் மட்டும் வாழ்க்கை கிடையாதுடா, இந்த 10 வாரமாக நீ வேறு எதையும் கிளிக்கலடா, கொஞ்சமாவது டாஸ்க் விளையாடுன்னு சொன்னேன், ஏதாவது செஞ்சியாடா அப்படின்னு. சார் அவனுங்களுக்கு வந்து இந்த உழைப்பு வேர்வை சிந்துறது அதெல்லாம் பிடிக்காது சார். நம்ம விஷாலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு போய் ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு அடுத்த வேறு டிக்கெட்டு ஃபினாலே வருது, நம்ம அப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், அப்போ 3 கிளிக்க போகிறது கிடையாது, பட் நம்ம அப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், இப்போ எதுக்காக விளையாடிக்கிட்டு யாரையாவது ஒருத்தரை ஹர்ட் ஆக்கும்? அது வந்து முத்துவனா பரவாயில்ல, முத்துவை போட்டு எப்படி நம்மளும் நசுக்கி எடுக்கலாம், ஆனால் மற்றவங்க கிட்டலாம் நம்ம ரொம்ப நல்ல பையன் என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரியே இருக்குமா? ஸோ மக்கள்கிட்ட நம்ம அப்படியே போயிடுவோம், எதுக்கு இந்த டாஸ்க்காக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, விஷால் என்டர்டெய்னருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்றதுக்காக அவர் ஒரு ஆக்டிங். அருண் அதே மாதிரி தான், அருண் எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுறார், நான் இல்லைன்னு சொல்ல. அவர் சாச்சனாவை தூக்கிட்டு போனதாகட்டும், ராணாவை தூக்கிட்டு போனதாகட்டும், யாருக்காவது ஒன்றுனா வராரு, ஆனால் அதில் அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். வெளியில் எங்கேயும் இது தப்பாக போயிடக்கூடாது, அருண் அப்படின்னாலே ஸ்வீட் பாய் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னை எப்போதுமே அந்த இமேஜ் கான்ஷியஸ் அருணுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த டாஸ்கில் ராணாவுக்கு வந்து இந்த கை உடையிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா, ராணா வந்து மஞ்சள் கிட்டேருந்து கல்லை எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே, என் கல்லை கொடுங்கடா அப்படின்னு வந்திருப்பார். அப்போது இந்த இடத்துல நம்மளோட விஷால், ஜெஃப்ரி அண்ட் அருண் இவங்க 3 பேரும் சேர்ந்து ராணா பிடிச்சிருப்பாங்க. அப்போ அருண் ஒரு லாக் போட்டிருப்பார்.
அதாவது பயங்கரமாக அவரோட ஷோல்டர் பிடிச்சி ஒரு லாக்கை போட்டிருப்பாரு. போட்டுட்டு இது வந்தால் இதுக்கு மேலே அவன் வந்தானா சண்டே ஆயிரும்னு கத்துவார். அப்போ கோபம் எல்லாம் அருணுக்கு வருது. ஆனால் அது வெளியே நம்ம காட்ட வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். வெளியே எதுவும் தப்பாக போயிடக்கூடாதுன்ற பயம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனாலே இந்த டாஸ்க்கை வந்துட்டு இல்லை நம்ம ரொம்ப நல்ல பையன்ற கேட்டகிரியில் இருக்கோம், நம்ம அப்படி சண்டை போட்டு வெளியே அது தப்பாக எங்கேயாவது போயிடக்கூடாது, அதனால் நம்ம கேம் விளையாடாமல் கூட இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவனுங்க 2 பேருமே பெருசாக அந்த கேம் கான்ஷியஸில் இல்லை. சரி நம்மளால் முடிஞ்சது என்ன, முத்து டீம் ஜெயிக்கக்கூடாது, அதனால் வந்து முத்து டீம் ஆப்போஸ் பண்ணுற பிங்க் டீமுக்கு நம்மகிட்ட குறுக்க கலெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அதை தான் சேது நான் கேட்டார், ஏண்டா இந்த மாதிரி வன்மத்தோடு நீங்கள் சுற்றுனீங்கன்னா எப்படிடா டாஸ்க் ஒழுங்காக போகும், மேபி உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் கூட அதை யோசிச்சு பாருங்களேன், முத்துவும் அருணும் ஒரு அலைன்ஸ் வச்சு அவனுங்க 2 பேரும் விளையாடி இருந்தால் இந்த கேமை நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு வேற ஒரு ஆங்கிளில் பார்த்துருக்க மாதிரி தோணியிருக்கும். இப்போ வந்துட்டு முத்துக்கும் ஜாக்லினுக்குமே எப்போவுமே ஓரளவுக்கு செட்டாக போகும், அதனால ஓகே. பட் அருணும் முத்துவும் ஒரு டீமாக இருந்து அலைன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சேது நான் சொல்லும்போது எஸ் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு எப்போதும் போல் மண்ணு மாதிரி ஆடி இருக்கீங்கடா, வன்மத்திலே சாவுங்களா நீங்களாம், உங்ககிட்டலாம் என்னத்தடா பேசுறது, உங்கள் டீமுக்காக அந்த பிள்ளை பரிதாபமாக உட்காந்துருந்துச்சு பற்றியா, அவளை பார்த்தா தான் எங்களுக்கு பாவமாக இருந்ததுமா அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. அண்ட் அடுத்தா ஜெஃப்ரி ரயான் போட்டு பொழந்தார். சார் அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா சார், வாரம் ஒவ்வொருத்தர் கூட இருப்பான் சார். அவன் பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது எங்கள் கூட கொஞ்ச நாள் கோவா டீமில் இருந்தான். கோவா கேங்க்கு ஒரு பிரச்சனை, அதாவது நீங்கள் சார் என்ன சொன்னீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லைடா, அது கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் சொன்னீங்க, அதுக்குள்ளே எங்கள் கேமை விட்டுட்டு எங்கள் டீமை விட்டு இன்னொரு டீம் கூட போய் செட் ஆகிட்டான், அவன் இப்படி தான் சார் அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும். அதே மாதிரி இதே பாயிண்ட்டை ஜாக்லினும் சொன்னாங்க. அண்ட் இன்னைக்கு ஷோ ஸ்டீலர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி தான். ஸோ அதனால் அவங்களோட பாயிண்ட்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. ஸோ முத்துக்குமரன் பேசினாரா அப்படின்னு கேட்டால் முத்துக்குமரன் பேசினார் தான். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பேசப்படுது, ஆனால் அந்த மனுஷன் அந்த இடத்த ஃபன் பண்ணார், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதாவது நம்ம சேதனாவே பாராட்டினார் முத்துக்குமரனை, நீங்கள் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் மாதிரி பண்ணீங்க முத்து, எல்லாருமே தண்ணியில் நீந்தி பார்த்துருக்கோம், நீங்கள் அப்படியே தரையில் நீந்தி வந்து அப்படியே உங்கள் கல்லுக்காக நீங்கள் கத்தி கதறினதெல்லாம் சூப்பர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு அது எப்படிப்பட்ட ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு அந்த மனுஷன் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நம்மளும் அதை பார்த்துருப்போம். எல்லாருமே இந்த அசுரன் சாங்லாம் போட்டு அதுக்கு எடிட் பண்ணி செம்ம மாஸ் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்கும்போது நமக்கே உள்ள ஒரு அந்த லைவ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலில் நமக்கு இருந்தது. ஸோ சேதோனா இதை பற்றி கேட்கும்போது முத்து ஏதோ எமோஷ்னலாக பேசுவார், அப்படியே ஃபயராக பேசுவார்னு பார்த்தா அந்த மனுஷன் அந்த இடத்துல சப்பையாக காமெடி பண்ணுற மாதிரி. சார் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சௌந்தர்யா என்னை பார்த்துட்டு வவ்வ அப்படின்னு சொல்லிட்டு 2 கல்லை எடுத்துகிட்டு போகும்போது அதை பார்க்கும்போது தான் சார் எனக்கு அப்படி தோணுச்சுன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபன் பண்ணுங்க முத்து, நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். இதுவே அந்த இடத்துல மஞ்சரி கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா மஞ்சரி அந்த ஹீரோயிக் மூமெண்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அந்த இடத்த வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தான் பேச தெரியும். எல்லாருமே வந்து மஞ்சரி மாதிரி பேசவும் முடியாது, முத்துக்குமரன் மாதிரி பேச முடியாது. பட் அந்த இடத்துல தேவையில்லாத வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சேதுன்னா உங்களை எந்த அளவுக்கு அந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணுறாரு, எல்லாரையுமே பாராட்டினார். அது ஜாக்லின் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், பவித்ரா ஆகட்டும், எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணாங்க தான். ஆனால் உங்களை ஸ்பெஷல் மென்ஷனாக அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சியா, நீ பார்க்கும்போது அந்த இடத்துல நீ நீந்தி வந்ததாகட்டும், உன் கல்லுக்காக நீ போராடின விதமாகட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது முத்து அப்படின்னு அந்த மனுஷன் கிளாப் பண்ணுறாரு. இவர் அதை ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு சௌந்தர்யா பார்க்கும்போது தான் சார் தோணுச்சது அப்படின்னாரா. ஸோ எனக்கு அந்த இடத்துல முத்து இந்த இடத்துல நீ ஸ்கோர் பண்ணணுண்டா, நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஜாக்லின்லாம் ஜெஃப்ரியை போட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க. நம்மளோட ரயான் சொன்ன அதே விஷயத்தை தான் சொன்னாங்க. லைக் அவர் முதல் வாரத்தில் ஜெஃப்ரி எப்படி இருந்தார், ஜெஃப்ரி அந்த முதல் வாரத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருப்பார். அதுக்கப்புறம் அதாவது முதல்ல ஜாக்லின் கூட இருந்தார், அப்புறம் சௌந்தர்யா கூட போனார், அதுக்கப்புறம் இடையில வர்ஷினி கூட டீம் சேர்ந்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஜாக்லின் கிட்டே வந்தார், சௌந்தர்யா கிட்டே வந்தார், அப்புறம் பவித்ரா, அன்ஷிதா, இப்படி அவள் வந்து வாரம் ஒவ்வொரு ஆள் கூட சுற்றிட்டு இருப்பான் சார், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கேங்கில் இருப்பான் அப்படின்னாங்க. எஸ் அது கரெக்ட் தான். அண்ட் போன தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் அங்கே வந்துட்டு சத்யா, அருண், விஷால் அப்படின்னு அவங்க கிட்ட ஜல்ற அடிச்சுட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கனால தான் ஜெஃப்ரி ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுறாரு. இந்த வீட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால இந்த டீம் மெஜாரிட்டியாக இருக்குது. இப்போ விஷால் டீமில் ராணவ சேர்த்து வைக்கிறதுக்கான காரணம் விஷால் எதுக்காக அப்படின்னா தன்கிட்ட ஒரு அடியால் எப்போதுமே சத்யா, அருண், விஷால், ரஞ்சித் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் இருக்கும். அதில் சத்யா போனதுக்கப்புறமா அந்த கேங்கில் விஷால் வந்துட்டு ராணவ சேர்த்துக்கிட்டார். அதுவும் இல்லாமல் ஒரு பலம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எதுக்குனாலும் நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க தேவைப்படுவாங்க. அதுக்காக தான் இவங்க எல்லாருமே இந்த வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யூஸ்
யூஸ் பண்ணிக்கிறது மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. போன சீசனில் மாயா பண்ணாங்க. எப்போதுமே தன் கூட ஒரு கேங்கை சேர்த்து வச்சுக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா பெஸ்ட் இல்லையா, மாயா பேரை சொல்லுவாங்க. பெஸ்ட் இல்லையா, யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே தான் இந்த சீசன்லையும் நடக்குது. விஷால் தப்பு பண்ணுறதை யாருமே பெருசாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரை சுற்றி ஒரு 4-5 பேர் அவரோட நண்பர்கள் இருப்பாங்க. மெஜாரிட்டியாக அவருங்க இருக்கிறதுனால இவ யூஸ் பண்ணி தான் ஜெஃப்ரி கேம் விளையாடுறான் அப்படின்னு அந்த உடச்சி விட்டதாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேப்டன், எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ எனக்கு அதாவது ஜாக்லின் சொல்கிறாங்க, இப்போ என்னை வந்து அன்ஷிதா கையை பிடிக்கிறா காலை பிடிக்கிறா, எனக்கு ஏதாவது வலிக்குது அப்படின்னா அன்ஷி கையை விடு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அன்ஷிதா ஏதாவது ஒன்றா கேப்டன் சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு போட்டு பொழந்தது நல்லா இருந்தது. அண்ட் ப்ளூ டீமை காலி பண்ணியிருக்கலாம். அதாவது இப்போ வந்து பிங்க் டீம் கிட்ட இருக்குது, கல் இருக்குது. இங்கே நம்ம ரெட் டீம் கிட்ட கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி ப்ளூ டீம் கிட்டேயும் கம்மியாக இருந்தது. ஒருவேளை ரெட் டீம் அவங்களுக்காக விளையாடிருந்தா அப்படின்னா ரெட்டு பிங்க்கு எல்லோ இவங்ககிட்ட தான் கற்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். 2வது ரவுண்டில் வந்துட்டு ரெட் டீம் அவங்களுக்காக விளையாடி இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக ப்ளூ டீம் காலியாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னது, அந்த ஒரு நெரேட் பண்ண விதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஜாக்லினுக்கு பயங்கரமான கிளாப்ஸ் இருந்தது. ஜாக்லினே ஒரு டைமில் இது நமக்கு தானா, இது அனுபவிக்கலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. எஸ், ஜாக்லின் இந்த அளவுக்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு சப்போர்ட் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. நல்லா இருந்தது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அந்த விஷயத்த. அதே மாதிரி மஞ்சரியும் ரொம்ப தெளிவு. விஷாலோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மற்றவங்களை பேச விட்டு தான் எப்படி வேடிக்கை பார்ப்பார், ஆனால் அவர் நினைச்ச காரியத்தை சாதிச்சிருவார் மற்றவங்களை வச்சு அப்படின்னு அவரோட மூக்கு உடைச்சதாகட்டும், இல்லைனா வந்து அன்ஷிதாவை போட்டு பொழந்த விதமாகட்டும். சார் பாசம்னு சொல்லிட்டு இப்படி சாப்பாடை வாயில் ஊட்டிட்டு பின்னாடி தலையில் அடிக்கிறது தான் சரி வேலை அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவை போட்டு பொழந்தது அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சௌந்தர்யா வெறும் எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ராணுவ போட்டு அவங்களோட அந்த க்யூட்னஸ் காட்டுற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதை போட்டு பொழந்தார், நல்லா இருந்தது. அண்டு பவித்ரா கடித்த விஷயம் அப்படின்றதெல்லாம் கேட்கப்படாது. ஓகே, டாஸ்கில் நடந்த விஷயம் அப்படின்னு கேட்கப்படாது போல இருக்குது. அதே மாதிரி ஜாக்லினும் இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, நான் அவளை வந்துட்டு அன்ஷிதாவை தள்ளி இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பேசப்படும். ஏன்னா அன்ஷிதா ட்ரிகர் பண்ணாங்க, வா 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 வந்து என் மேலே கை வை அப்படின்னாங்களே, அதனால தான் மச்சான் நான் அப்படி பண்ணிட்டேன், அது பேசப்படுமோ அப்படின்னு ஜாக்லின் பயந்துட்டு இருந்தாங்க. பட் அது நாளைக்கு பேச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜெஃப்ரியும் டெஃபினட்டாக பயங்கரமான ரோஸ்டிங் நாளைக்கு ஜெஃப்ரிக்கு இருக்கும். ஏன்னா ஜெஃப்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹர்ட் பண்ணார். டாஸ்க்குன்ற பேரில் தீபக் அடிக்க போனதாகட்டும், இல்லை ரஞ்சித்தோட கழுத்தை நெரிச்சது, முத்துவ கழுத்தை நெரிச்சது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். டாஸ்க்குன்றதை தாண்டி ரொம்ப ஃபிசிக்கல் வைலன்ஸ் நிறையா இருந்தது. ஸோ உன்ட்டெல்லாம் நான் இன்றைக்கி எதுவுமே பேசலை, உனக்கு நாளைக்கு இருக்குடா கச்சேரி அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியை முடிச்சு விட்டார். அண்ட் அருண் நாட்டுக்கு நாளைக்கு போட்டு பொழக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அருணுக்காக வந்துட்டு அர்ச்சனா வீடியோ போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொன்ன வராலும் ஹோஸ்ட் கேட்கவே மாட்டாரு, ஹோஸ்ட் இப்படி தான் பேசுவாரா அப்படின்னு மேடம் ரொம்ப குழி தோண்டி வச்சுருக்காங்க அருணுக்கு. அதனால் அவர் நாளைக்கு வச்சு செய்ய போகிறாராம். என்னடா நான் பேசணுமா இல்லை நீயே பேசிக்கிட்டு இருக்க போறியா, நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா வெளியே வீடியோ போட்டுட்ருக்காங்க, அப்போ நான் பேச வேண்டாம், நீயே பேசிக்கிட்டு இருக்கிறியா, என்னோட ஹோஸ்ட் வேலையும் நீயே பார்க்குறியா அப்படின்ற மாதிரி நாளைக்கு அருணை போட்டு பொழக்க போகிறாராம். எஸ், தேவையான ஒன்று தான். இதுக்கு நாளைக்கு மேடம் எப்படி கதருவாங்கன்றது தெரியல. ஜாக்லினும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி ஜெஃப்ரி வந்துட்டு எந்த டீம் கூட சேர்ந்தால் நம்ம எப்படி விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரோ அதே மாதிரி ஜாக்லினும் சரி கைத்தட்டல்கள், அது அன்ஷிதா சொன்னாங்க, அவங்க அந்த வாரம் அந்த கைத்தட்டல்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்க பக்கம் சாஞ்சிருவாங்க. இடையில ஒரு தடவை அவங்க சௌந்தர்யாவை விட்டுட்டு கொஞ்ச நாள் தனியாக இருந்தாங்க. ஏன்னா சௌந்தர்யாக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் வந்தது. பட் சௌந்தர்யாக்கு எப்படி நல்ல ஒரு கிளாப்ஸ் இருந்தோ உடனே வந்து சௌந்தர்யா கிட்ட ஒட்டிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததாக வந்துட்டு உடனே மஞ்சரி, போன வாரம் வந்து மஞ்சரிக்கு நல்ல கிளாப்ஸ் இருந்தது, மஞ்சரி கிட்ட வந்து ஒட்டினாங்க, தீபக் கிட்ட வந்து ஒட்டினாங்க, முத்துக்குமரன் கிட்ட ஒட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி. எங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தன் கூட இருப்பாங்க, பட் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி, முத்து, தீபக் இவங்க கூட. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து நல்ல கிளாப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஓட்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா ஓகே அவங்ககிட்டே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற மாதிரி ஜாக்லின் பண்ணுறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் முடைச்சாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நாளைக்கு தான் முத்து ரொம்ப பயந்துட்டு இருக்கார். நாளைக்கு இந்த கேப்டன்சி டாஸ்கில் நம்மளை எப்படி உரிச்செடுக்க போகிறாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. முத்து அந்த தவறு வந்து வேணும்னு செய்யலை, அது ஒரு தவறு நடந்துருச்சு. அதை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார், சேதன்னா என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தெரியல. அண்ட் நாளைக்கு ஒரு சிங்கிள் எவிக்ஷன் தான், ரஞ்சித் சார் மட்டும்தான் எவிக்ட் ஆக போகிறார். அண்ட் நாளைக்கு வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.